ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். அந்த ப்ராஜெக்ட் என்னதுன்னா, இந்த வீடியோ இருக்குல்ல, cars.mp4 வீடியோ. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கார்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காடியோட ஸ்பீட் நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மெத்தட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நான் ஒரு கோட் செஞ்சுருக்கேன். அந்த பைத்தன் கோட் தான் இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா YOLO11 மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடலை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே ட்ரெயின் பண்ணலை. அண்ட் தென் ஓகே, இந்த கோட் எப்படி வேலை செய்யும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னே இந்த கோட்டை நான் ரன் பண்ணுறேன். அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பெட்டரா. ஓகே, இப்போ நான் கோடை ரன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதே காடியோட வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காடிக்கு வந்து நான் ஒரு பவுண்டிங் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவுண்டிங் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த காடியோட பவுண்டிங் பாக்ஸ் உள்ள சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த க்ரியேட் பண்ண அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு ட்ரெயிலிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த காடியோட ஸ்பீட் நம்ம எப்படி டிட்டர்மின் பண்ண போகிறோம்னாக்கா, இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமில் வந்து ஒரு yellow லைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காடியோட சென்டர் பாயிண்ட் வந்து இந்த yellow லைன் டச் பண்ணோடே இங்கே அந்த ஸ்பீட் காமிக்கும். ஓகே, 17 km/h. ஸோ அதே தான் எல்லா காடியோட ஸ்பீட் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஒவ்வொரு காடியோட சென்டர் பாயிண்ட் வந்து இந்த லைனை டச் பண்ணிச்சுன்னா அந்த காடியோட ஸ்பீட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீட் வந்து ஒரு எஸ்டிமேஷன் ஸ்பீட் தான். இது வந்து 100% இந்த காடி வந்து இந்த ஸ்பீடில் தான் மூவ் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஃபார் எக்ஸாம்பிள், டிராஃபிக் போலீஸ் வந்து நம்மளோட காடி ஸ்பீட்டை ட்ராக் பண்ணோமா, இல்லை மேபி இன் கார் ரேஸ்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு காடி என்னென்ன ஸ்பீடில் போகிறதுன்னு அந்த காடியோட ஸ்பீட் ஐடென்டிஃபை பண்ணோன்னா, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் நீங்கள் பாருங்கள், இந்த காடி பாருங்கள், இந்த காடியோட சென்டர் பாயிண்ட் வந்து இது. ஸோ இந்த காடியோட சென்டர் பாயிண்ட் வந்து இந்த yellow லைன் டச் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இந்த காடியோட ஸ்பீட் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இந்த காடி வந்துடும் போல். ஓகே பாருங்கள். ஓகே, இது வந்து 16 km/h, இது வந்து ஓகே 15 km/h. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு புது முயற்சி and it turned out to be very successful. Thank you guys, thank you for your support and stay tuned for other videos. Bye guys.